நெக்ஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இப்போ 2025 சனி பெயர்ச்சி எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 29 மார்ச் 29 மார்ச் இரவு 10 மணிக்கு மேலே கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சியாக போகிறார். இந்த கும்பராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சியாக போகிற சனி பகவானால் நிறைய ராசிகளுக்கு பார்த்திங்கன்னா அபரிவிதமான நற்பலன்கள் அப்படின்றது வரதான் போதுங்க. கண்டிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு மறுக்கவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. அதாவது என்னென்னா, கண்டிப்பாக சனி பகவான் சில பல தீய தீய பலன்களை கண்டிப்பாக கொடுக்க தான் போகிறாரு. ஆனால் சனி பகவான் கொடுக்குற அத்துணை தீய பலன்களும் நம்ம பார்த்திங்கன்னா, ஒரு வைரம் இருக்குன்னா அது எப்படி பட்டை தீட்டுறோம், அந்த மாதிரி நம்மளை பட்டை தீட்டிக்கிறதுக்கு தானே தவிர ஒரு படிப்பினையை ஏற்படுத்தி கொடுப்பாரே தவிர பெருசாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆபத்து. இப்போ ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சனி சரியில்லைன்னா உயிருக்கு ஆபத்தாயிடுமா, அதாவது 7 நாட்டு சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனிலாம் இறந்துருவாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. பார்த்தீங்களா, அப்படிலாம் கிடையாது. நம்மளுக்கு மாரக தசையாக இருந்தால் மட்டும்தான் அது நடக்குமே தவிர சனி பகவான் ஆயுசை கெடுக்கிற ஒரு கிரகம் கிடையாது. சரிங்களா? அதனால் சனி பகவானை பற்றி அந்த விதத்தில் நீங்கள் கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். பொதுவாக பாருங்கள், சனி பகவானை பற்றி சொல்லணும் அப்படின்னா சனியை நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் யார் அப்படின்னா சனீஸ்வரன் தான். சனீஸ்வரனை பற்றி சொல்லணும்னா கையில் எப்பயுமே ஒரு தராசை வச்சுட்டே இருப்பார். நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அதுக்கான பிரதிபலன் ஆட்டோமேட்டிக்காக அவரோட நேரமோ காலமோ அவர் எப்போ நம்மளை பிடிக்கிறாரோ அப்போ அதுக்கான பலன் 100க்கு 100% தந்தே தீருவார் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்படிப்பட்ட சனி பகவானை பிரீத்தி பண்ணுறதுக்கு ஏதாவது பரிகார முறைகள் இருக்கா அப்படின்னா, பொதுவாக பாருங்கள், அவர் என்னவோ ஹானஸ்ட்டாக அதை கொடுப்பார். அதனால தான் அவருக்கு நீதிமான் அப்படின்ற பேர். ஆனால் அப்படிப்பட்ட சனி பகவானையும் நம்ம பிரீத்தி பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு 7 நாட்டு சனி இருக்குது, அர்த்தாஷ்டம சனி இருக்குது, அஷ்டம சனி இருக்குது, இல்லை ஜாதக ரீதியாகவே சனி பகவான் துஷ்டானத்தில் இருக்கான் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம ஹானஸ்ட்டாக இருக்கணும். எந்த அளவுக்கு ஹானஸ்ட்டாக நம்ம இருக்கிறோமோ, எந்த விதத்தினாலும் நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், தொழிலில் நேர்மையாக இருக்கணும். ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், வேலை செய்கிற இடத்துல விசுவாசமாக இருக்கணும். நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், ஒழுக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி எல்லா விதத்துலையும் ஹானஸ்டி அப்படின்னு ஒன்று மெயின்டைன் பண்ணால் போதும். சனி பகவான் நம்மளை ஒன்றுமே பண்ண மாட்டார். அவரால் நம்ம கெடுக்கிறதுக்கு வழியே இல்லை. புரியுதுங்களா? அதுக்கும் மேலே சனி பகவான் நம்மளுக்கு சில ராசிகளுக்கு ஆப்வியஸ்லி அவர் கெட்டதான் செய்ய போகிறாரு. அப்படிப்பட்ட ராசிகள் கூட பார்த்திங்கன்னா, அந்தந்த ராசிகளுக்கு நாங்கள் பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். அந்த பரிகாரத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு மேன்மையான பலன் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்குங்க. சரி, வாங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன மாதிரி பலன்களை இந்த சனி பகவான் கொடுக்க போகிறாரு அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி அன்பர்கள் உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி, குரு உச்சமாகக்கூடிய ராசி. கடகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது ஒன்று தாங்க. அது என்ன அப்படின்னா, அன்பு மட்டுமே போதும். அன்புக்காக மட்டுமே நான் பிறந்திருக்கேன். மற்றவங்க என்கிட்ட அன்பு செலுத்தணும்னு நான் நிறைய எதிர்பார்க்குறேன். யாருமே என்கிட்ட அன்பு செலுத்த மாட்டேன்றாங்க. பரவாயில்ல, நான் எல்லார் மேலேயும் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க. நீ எனக்கு திருப்பி இந்த அன்பு அப்படின்றது கொடுக்கலையா அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை. நான் உன் மேலே வச்சுட்டு இருக்க பாசம், அன்பு உண்மையானது. கடைசி வரைக்கும் இதே அன்போடு இதே பாசத்தோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்சனாலிட்டிஸ் தான் பார்த்திங்கன்னா கடகராசி அன்பர்கள் பட்ட கஷ்டம் அஷ்டம சனியில் அப்படின்றது 1 2 சொல்கிறதுக்கு இல்லைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க. நிறைய கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா வேலையை விட்டாங்க. நல்ல வேலை ரொம்ப வருஷமாக செஞ்சுருந்தாங்க, வேலையை விட்டுட்டாங்க. புதுசாக வேலை தேடினவங்களுக்கு வேலை கிடைக்கவே இல்லை. நல்ல வேலை கிடைக்காதனால எதையோ ஒன்று கிடைச்சது ஸ்டிக் ஆன் பண்ணிவிட்டு அங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க பட்ட அசிங்கங்களும் அவமானங்களும் வார்த்தையில் சொல்ல முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தவங்க நிறைய பேர் பாருங்கள், அந்த குடும்பத்துக்காக நிறைய உழைச்சிருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெளியே வந்திருப்பாங்க. அதாவது எல்லாருமே ஏமாற்றி ஒன்றுமே இல்லாமல் 4 அண்ணன் தம்பினா 3 அண்ணன் தம்பி ஏமாற்றி உங்களை ஒன்றுமே இல்லாமல் வெளியே தோற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குது. நல்ல அந்யோன்யமான ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வாழ்ந்தவங்க, ஹஸ்பண்ட்னா எனக்கு எலியும் பூனையுமா மாறிட்டாங்க. அதாவது ஹஸ்பண்ட்னா எனக்கு விரோதி, ஒய்ஃப்னா எனக்கு விரோதி அப்படின்ற மாதிரி மாறி ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் அப்படின்றது அவங்களோட பார்ட்னர்ஸ்குள்ளே பிரிஞ்சிட்டாங்க. நிறைய பேர் டிவோர்ஸ் நோக்கி போயிட்டாங்க. நிறைய பேர் ஒரே வீட்டில் இருக்காங்க, பெருசாக பேசிக்கிறது இல்லை. குழந்தைங்களுக்காக ஏதோ காம்பன்சேட்டரி ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய பேர் பாருங்கள், எந்த தப்பும் செய்யாமல் ஒரு அவப்பேருக்கு ஆளானாங்க, சொல்லுக்கு ஆளானாங்க, அசிங்கப்பட்டாங்க, அவமானப்பட்டாங்க. பேர் போச்சு, சொத்து போச்சு, வீடு போச்சு, வாசல் போச்சு, அதே மாதிரி பாருங்கள் சொத்து போச்சு, வேலை போச்சு, இப்படி நிறைய
ஆனால் கவலைப்படாதீங்க. இப்போ கடகம் சனி பகவான் உங்களுக்கு மீனம் 9வது பாவம், அப்போ பாக்கிய சனியாக இருக்கார். சனி பகவான் 9வது பாவத்தில் உட்கார்றதுனால, பயிற்சியாகி உட்கார்றதுனால பாக்கிய சனியாக உட்கார்றார். அப்போ பாக்கிய சனி நம்மளுக்கு என்ன நல்லது செய்வார்? நிறைய பாக்கியங்களை கொடுப்பார். ஸோ முடிஞ்சிச்சு, பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக நினைங்க. உங்களுக்கு சனி பகவான் வந்து பாருங்கள், லார்ட் ஆஃப் 7 and 8, 7ஆம் பாவம், கலத்திரஸ்தானாதிபதியும் அவர் தான், துஷ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான். அவர் இப்போ 9ஆம் பாவத்துக்கு போகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தொழில் சார்ந்த பயணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபாரினில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அப்ளை பண்ணுங்கள், கிடச்சிடும். தொழிலில் மேன்மை, தொழிலில் முன்னேற்றம், மொத்தமாக 0 ஆயிடுச்சுங்க. என் தொழில் திருப்பி இழுத்து பிடிச்சி நிற்க வச்சுடுவீங்க. ஒரு லாபம் அப்படின்றத பார்த்துடுவீங்க, சக்ஸஸ் அப்படின்றத ஆயிடுவீங்க. ஏன்னா உங்களுக்கு 7 நாட்டு சனியில் நீங்கள் தெளிவாயிட்டீங்க, உங்கள் புத்தி நல்ல கூர்மை ஆயிடுச்சு. உங்களை சுற்றி இருக்கவங்க கெட்டவங்களை எல்லாரையும் சனி பகவான் காமிச்சு கொடுத்துட்டார். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, அத்துணையும் காமிச்சு கொடுத்துட்டார். ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாயிட்டீங்க, கவலைப்படாதீங்க, பக்காவாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறும். மனமுட்டங்கள், மனக்குழப்பங்கள், மனசஞ்சலங்கள் அத்துணையும் மாறக்கூடிய நாள் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். நிறைய பேருக்கு வந்து பாருங்கள், நம்பி ஒருத்தவங்க கிட்ட காசு கொடுத்தோம், நம்பி ஒருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டோம், மொத்தமாக ஏமாற்றிட்டாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சிக்கி இருக்கும் பணம், யார்கிட்டயோ சிக்கி இருக்க பணம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எனக்கு வர வேண்டிய பணம் முடங்கி இருக்குது, அந்த முடங்கி இருக்க பணம் திரும்பி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். நிறைய எதிராளிகள் புதுசு புதுசாக முளைச்சாங்க பார்த்தீங்களா, இந்த அஷ்டம சனியும் போது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க, அவள் தான் என்னோட பெஸ்ட் விரோதியானா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. எங்கள் நாத்தனாருங்க, பொண்ணு மாதிரி நான் வளர்த்தேன், முதுகில் குத்திட்டா. என் மச்சனை பையன் மாதிரி வளர்த்தேன், முதுகில் குத்திட்டா. ஏன் குழந்தைங்க, நான் உயிருக்குயிராக இருக்க குழந்தைங்க ஒன்று என்னானே கேட்கல, அப்படி நிறைய விஷயம் இருந்துச்சு பார்த்தீங்களா. அது அத்துணையும் மாறக்கூடிய ஒரு காலம் இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கவலைப்படாதீங்க, எதிராளிகள் எதிரிகள் எல்லாருமே குறைஞ்சிடுவாங்க. வருமானம், தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழிலில் மேன்மை முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும். அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வருமானமும் நம்மளுக்கு ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். ஸோ நம்ம அதில் பாதாளத்தில் போயிருந்தோம், இப்போ கோபுரத்தில் ஏறி உட்கார வேண்டிய காலம் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க, சரிங்களா. ஸோ சனியினோட பார்வை, இப்போ பொதுவாக நான் ஒவ்வொன்றுக்கும் பார்வைன்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா. சனியினோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு பார்க்குறாரு. 3ஆம் பாவம் அப்படின்றது இளைய சகோதர தைரியஸ்தானம். பொதுவாக சனி வந்து அந்த இடத்துல உட்கார்ந்தாருன்னா பயங்கரமாக பலம் அடைவார். அவர் பார்வையும் வந்து பார்த்திங்கன்னா பலம் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ நம்மளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும், என்னால் முடியும், நான் செய்கிறேன், நம்ம யோசிப்போம், செய்வோம், சாதிப்போம், புரியுதுங்களா. அந்த தைரியத்தை சனி பகவான் ஏற்படுத்துவார். அதே மாதிரி நம்மளோட எங்கள் பிரதர்ஸ் யாராவது இருக்காங்க, நம்ம சொந்த தம்பி இல்லை பங்காளி அங்காளி தம்பி, அவங்கனாலும் வந்து மறைமுகமாகவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. நேரம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், அக்கா நான் செஞ்ச தப்பு தான்க்கா, அண்ணா நான் செஞ்ச தப்பு தானே, விடுண்ணா, நம்ம வந்து திருப்பி பழையபடி நார்மலாக இருக்கலாம்ண்ணா அப்படின்னு அவங்க வந்து மனசு மாறி வர்றதுக்கும் நிறைய பிராப்தம் அப்படின்றது உண்டு. கவலைப்படாதீங்க, அது சனி பகவான் ஏற்படுத்துவார். அதுக்கப்புறம் சனியினோட பார்வை 6ஆம் பாவம் அப்படின்றது ருணரோக சத்ருஸ்தானம். ரொம்ப கடன் நிறைய இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த கடகம் ஏகப்பட்ட கடனால் சிக்கி தவிச்சிங்க, கடன் கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி அடைஞ்சிடும் இந்த காலகட்டத்தில், ஓகேங்களா. இந்த பாக்கிய சனி முடியறதுக்குள்ளே கடன் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் திருப்பி அடைச்சிடுவீங்க. அந்த கடன் வாங்கினவங்க, அதாவது நம்ம கடன் வாங்கினோம், அந்த கடனை கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எவ்வளோ கேவலமாக நம்மளை பேசினாங்க, அவ்வளோ வந்து எனக்கு தெரியும்ப்பா, நீ கொடுத்துருன்னு எனக்கு தெரியும்ப்பா, அந்த வாயிலே அந்த வார்த்தை வரும். கவலைப்படாதீங்க. ஸோ நோய்கள் நிறைய, எலும்பு சார்ந்த நோய்கள், நுரையீரல் சார்ந்த நோய்கள், கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நீங்கள் அப்போ என்னவோ ரெகுலராக மருந்து சாப்பிட்டுட்டே இருந்திருப்பீங்க, ஆனால் சரியே ஆயிருந்திருக்காது. இப்போ சும்மா ஒரு டாக்டர் போவீங்க, சாதாரண ஒரு கிளினிக்கில் போயிட்டு ஒரு வைத்தியம் பண்ணுவீங்க, அது நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா சனி நல்லா இருக்கார், அதனால் எலும்பு பிரச்சனைகளை அவரே உற்பத்தி பண்ணுவார், அவரே செட்டில் பண்ணுவார். நோய்களை அவரே உற்பத்தி பண்ணுவார், அவரே அந்த சும்மா சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒரு வார்த்தை, குழந்தையும் கிள்ளி விடுவார், தொட்டிலையும் ஆட்டுவாருன்னு. அப்போ அவருக்கு நேரம் நல்லா இல்லாத போது, அவர் நிறைய நோய்களை உற்பத்தி பண்ணார். நேரம் நல்லா இருக்கும்போது, அவர் நல்லா இருக்கும்போது அந்த நோய்களை அவரே தீர்த்து வைப்பார், புரியுதுங்களா. அதுக்கடுத்து 11ஆம் பாவத்தை சனி பார்க்குறார். செய்கிற தொழில்னா நல்ல லாபத்தை கொடுப்பார். எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி வருமானம் அப்படின்றது வரதான் செய்யும். கடகம்
ஓவராலாக பார்த்தீங்கன்னா 90% சூப்பராக இருக்குங்க. வாழ்த்துக்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் நான் பரிகாரம் அப்படின்றது ஒன்று சொல்ல தான் செய்வேன். அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணணும், உளுத்தம்பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, கருப்பு உளுத்தம்பருப்பு, அதை நைட்டு ஊற வச்சுடுங்க. மறுநாள் காலையில் அந்த உளுந்தை வந்து சும்மா ஒரு கஞ்சி மாதிரி காய்ச்சிடுங்க. கஞ்சி மாதிரி காய்ச்சும் போதே என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் வாழைப்பழம் ஒரு 3 போட்டுருங்க, கொஞ்சம் தேங்காய் துருவி போடுங்க, கொஞ்சம் வெல்லம் போட்டுருங்க. வெல்லம் போட்டு பசுவுக்கு கொண்டு போய் கொடுங்க. பசுவுக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனால இந்த சனி சூப்பராக இருக்குது அப்படின்னாலும் பசுவில் வந்து பாருங்கள் 33 கோடி தேவர்களும் இருக்காங்க. அந்த 33 கோடி தேவர்களும் நம்ம வாழ்க்கையில் மேன்மை அடைய அவங்களால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே அவங்க செஞ்சுடுவாங்க. கடகம் எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. வாழ்த்துக்கள்.